திறன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாமக்கல் கவிஞரை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாரதியாரை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஷார்ட்கட்ஸ், பாரதிதாசன் பத்தின ப்ரீவியஸ் இயர் ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பாருங்க, ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாமக்கல் கவிஞருக்கான கோட் வேர்டு, ஷார்ட்கட் கோட் வேர்டு என்னன்னா, நாமத்தை போட்டு திருடிட்டு போயிட்டான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோட் வேர்டு இது நாமத்தை, ஓகேவா? நாமக்கல்னா நாமத்தை போட்டு திருடிட்டு ஓடிட்டான். அதுக்கு அடுத்தது வே ராமலிங்கம்னு இருக்கு இல்லையா? இதுல லிங்கம்னா லிங்கம், சிவலிங்கம் இருக்கு இல்லையா? அந்த லிங்கம், ஓகேவா? இது நான் இமேஜ் வச்சுட்டு இருக்கேன், இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இத பாத்தீங்களா? இதுதான் லிங்கம். பாகுபலியில அவங்க எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அதுதான் லிங்கம். நாமம் இதுதான், இந்த 3 கோடு வருது இல்லையா? இதுதான் நாமம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு லிங்க் வச்சுங்க. லிங்க் என்னன்னா, லிங்கத்தை நாமத்தை போட்டு திருடிட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். லிங்கத்தை வந்து பார்த்தனா என்ன பண்ணிட்டான்? நாமத்தை போட்டு திருடிட்டு ஓடி போயிட்டான், ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா வே ராமலிங்கனார், ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம் எங்க இருக்குன்னு. 7th நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3 எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல்வெளி கொடுத்துருப்பாங்க நாமக்கல் கவிஞரை பத்தி. இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் வந்து பார்த்தோன்னா காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார், ஓகேவா? இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இவருக்கு பேர் மட்டும்தான் காந்திய கவிஞர். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, நாமத்தை போட்டு திருடிட்டு போயிட்டே இருப்பாரு, ஓகேவா? இவருக்கு பேர் மட்டும்தான் காந்திய கவிஞர். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? நாமத்தை போட்டு திருடிட்டு போவார், ஓகேவா? இதான் ஷார்ட்கட்டே. அதுக்கு அடுத்தது பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல், செகண்ட் ஒரு நூல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் ஏற்றினாங்க. அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். தெய்வ திருமலர்னு இருக்கா? இது மட்டும் நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தோன்னா ஏற்றிருப்பாரு. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடலாம். 9th தேர்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல வந்து பார்த்தீங்கன்னா இது நூல்வெளி கொடுத்துருக்காங்க. இந்த லெசனுக்கே நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஷார்ட்கட் ஒன்று கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. நீங்க அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட், ஓகேவா? என்னன்னா நாமக்கல் கவிஞரை பத்தின ஃபுல் ஷார்ட்கட், இந்த பெண்மைன்ற லெசனை பத்தின ஃபுல் ஷார்ட்கட்டுமே நான் கொடுத்துருப்பேன் நூல்வெளி. இது ஃபுல்லாத்தையும் பாருங்க, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? இத பாருங்க. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர், ஓகேவா? இது இது மொத்தமே மலர் மலர்னு வரும். இவருடைய பாடல்கள் எல்லாமே மலர் மலர்னு வரும். அதை வச்சு நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பாடல்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? மலர் மலர்னு முடியும். அப்படி மலர் மலர்னு முடிகிற மாரி பாடல்கள் வந்தாலே நாமக்கல் கவிஞருடைய பாடல்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். மலர் இருந்தா கூட, மலர் இருந்தா கூட நாமத்தை போட்டு அது திருடிட்டு ஓடி போயிடுவாரு. மலர் இருந்தா கூட அது என்ன பண்ணுவாரு? நாமத்தை போட்டு திருடிட்டு எடுத்துட்டு ஓடிட்டு போயிடுவாரு, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் தான். தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. இது நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் என்னன்னா, அதே 9th தேர்ட் டேர்ம் ஓல்டு புக்கு 6 பேஜ் நம்பர்ல நூல்வெளி இருக்குது. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் வே ராமலிங்கனார், ஓகேவா? இந்த லெசனை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இதுல இருந்து ஒவ்வொரு லைனுமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ல நம்ம பார்க்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு நான் போட்டிருக்க இந்த இதுக்கான ஃபுல் ஷார்ட்கட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் இப்ப பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட். இவரை போயிட்டு தமிழகத்துல முதல் அரசவை கவிஞரா போட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா கஜனா உள்ள அரசவையில இருக்கக்கூடிய கஜனா எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? நாமத்தை போட்டு திருடிட்டு ஓடி போயிட்டாரு, ஓகேவா? ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் நாமத்தை போட்டு திருடிட்டு போயிட்டாரு. நாமத்தை போட்டுனாலே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது நாமக்கல் கவிஞருடைய பாடல்களுடைய எண்ணிக்கைகளை வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இசை நாவல்கள் இருக்கா? இசை நாவல்கள் மொத்தம் எத்தனை இசை நாவல்கள் எழுதியிருக்காருன்னா 3 இசை நாவல்களை எழுதியிருக்காரு, ஓகேவா? புதினங்கள், புதினங்கள் மொத்தம் எத்தனை எழுதியிருக்காருன்னா 4 புதினங்களை எழுதியிருக்காரு, ஓகே? சாரி, 5 புதினங்களை எழுதியிருக்காரு. கவிதை தொகுப்புகள் எத்தனை எழுதியிருக்காருன்னா கவிதை தொகுப்புகள் 10 கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்புகள் எத்தனை எழுதியிருக்காருன்னா 4 மொழிபெயர்ப்புகள் நூலை எழுதியிருக்காங்க. இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அதே 9th தேர்ட் டேர்ம் ஓல்டு புக்கு 6 பேஜ் நம்பர்ல இருக்கக்கூடிய பெண்மைன்ற லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா
அது கீழே அப்படியே ஒரு இது மாரி மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இசை நாவல்கள் மொத்தம் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4, இது தவிர கட்டுரைகள் 12, தன் வரலாறு நூல்கள் 3, இலக்கிய திறனாய்வு நூல்கள் 7 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இசை நாவல்கள்னு இருக்கா, இது ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இசை நாவல்கள் வந்து 3 ஓகே 3 நூல்கள் எழுதியிருக்காரு. இசை நாவல்கள் இசை பொருட்கள் இருந்தா கூட அது என்ன பண்ணுவாருன்னா நாமத்தை போட்டு திருடிட்டு போயிடுவாரு. இந்த நாமம்னு வச்சுங்களேன் 3 1 2 3 ஓகேவா? நாமத்தை இந்த இசை பொருட்கள் இருந்தா கூட அதை நாமத்தை போட்டு திருடி எடுத்துட்டு ஓடிடுவாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது புதினங்கள். புதினங்கள் வந்து எத்தனை? புதினங்கள் 5ஆ? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இவர் வந்து பார்த்தோன்னா நாமத்தை போட்டு எல்லா இடத்துலையும் திருடிட்டு வந்துருவாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? தினம் தினம் அஞ்சிட்டே வாழ்வாரு. ஓகே நாமத்தை போட்டு எல்லா இடத்துலையும் திருடிட்டு வந்துருவாரு. ஆனா தினம் தினம் அஞ்சிக்கிட்டே வாழ்வாரு. ஓகேவா? அஞ்சினா அஞ்சிக்கிட்டே வாழ்வாரு. தினம் தினம் புதினம் தினம் தினம் அஞ்சிக்கிட்டே வாழ்வார். ஓகேவா? அதுக்கடுத்தது கவிதை தொகுப்புகள். இவருடைய கவிதை தொகுப்புகள் 10 ஓகேவா? இவர் வந்து பார்த்தோன்னா இவர் நாமத்தை போட்டு திருடுறாரு இல்லையா? அதுல 10 ரூபாய் நோட்டெல்லாம் திருடுறாரு பார்த்தீங்களா? அதுல என்ன பண்ணுவாருன்னா கவிதைகள்லாம் எழுதுவாரு. அந்த 10 ரூபாய் நோட்ல கவிதைகள்லாம் எழுதுவாரு. ஓகேவா? நாமத்தை போட்டு திருடிட்டு வர்ற 10 ரூபாய் நோட்ல கவிதைகள்லாம் எழுதுவாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மொழிபெயர்ப்புகள். மொழிபெயர்ப்புகள் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 4ஆ? இவர் வந்து பார்த்தோன்னா நாமத்தை போட்டு திருடுறாரு இல்லையா? 4 பக்கமும் போய் திருடுறாரு. அதனால எல்லா மொழியும் இவருக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. இது தவிர பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த புக்ல இதெல்லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, நான் அந்த வீடியோல ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு தெரியும். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யாருன்னா, வே. ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கர் தான் வந்து பார்த்தோன்னா, பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்ட்டு கூறியிருக்காரு. ஓகேவா? இது எங்க இருக்குன்னா, புக் ப்ரூஃப் அதே 9th 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய பெண்மை லெசன் 6th பேஜ் நம்பர்ல அந்த பெண்மை லெசன்ல தான் இருக்கு. இத பாருங்க. இதோ அந்த பொருள்ல குடுத்திருக்காங்க பாருங்க. இப்பாடலில் தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்துரைக்கிறார்ன்னு குடுத்திருக்காங்கல்ல. இந்த லைன் தான் வந்து பார்த்தோன்னா, அவங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த லிங்கத்தை கும்பிடுறது. ஓகேவா? இதுல வருதா? இதுல லிங்கம்னு வருதா? பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த லிங்கத்தை கும்பிடுறது. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து பார்த்தோன்னா பாடல்கள் பாடுறாங்க. என்ன பாடல்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு. இந்த பாடல் வந்து பார்த்தோன்னா யார் இயற்றினாங்க? இந்த வழிநடை பாடலை யார் இயற்றினாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து என்னன்னா, நம்ம 7th நியூ புக்ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 3 எடுத்தீங்கன்னா, அதுல ஒண்ணு குடுத்திருக்காங்க. பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடல் வந்து பார்த்தோன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. ஓகேவா? இது எங்க இருந்து குடுத்திருக்காங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் போகும்போது இந்த பாடல்கள தான் பாடிட்டே போயிருக்காங்க. ஓகேவா? நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் தான் பாடிட்டே போயிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி என்ன பண்ணிட்டாரு? நாமத்த போட்டு திருடிட்டு ஓடி போயிட்டாரு. கத்தியின்றி ரத்தமின்றி வந்திருக்காரு. இல்ல கத்தியின்றி வந்திருக்காரு ஒரு திருடன். அவர் என்ன பண்ணாரு? நாமத்த போட்டு திருடிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஓகேவா? நாமத்த போட்டு திருடிட்டு போயிட்டான்னா, நாமக்கல் கவிஞர். ஓகேவா? கீழ்க்கண்டவற்றில் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் மட்டும் தேர்வு செய்க. ஓகேவா? இதுல வந்து பார்த்தோன்னா, நெறைய கவிஞர்களுடைய கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோன்னா, ஒண்ணே ஒரு சாய்ஸ்ல மட்டும் நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்புகள குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, திருமலர், இசை மலர், சமுதாய மலர், பல்சுவை மலர், இந்த மலர்ன்னு குடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், மலர்ன்னு வந்தாலே நாமக்கல் கவிஞர போடணும்னு சொன்னேன்னா, இது எங்க இருக்குன்னா, பெண்மை லெசன் தான். 9th 3rd டேர்ம் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 6 அது எடுத்தீங்கன்னா, அதே இது நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த தெய்வ திருமலர்ன்ட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த மலர், தேசிய மலர், சமுதாய மலர் இதெல்லாமே அந்த கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? மலர்ன்னு வந்தாலே நீங்க நாமக்கல் கவிஞர்ன்னு கண்ண மூடின்னு போடலாம். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் நான் என்ன சொன்னேன், மலர கூட விட்டு வைக்கல. அத கூட நாமத்த போட்டு திருடிட்டு ஓடி போயிடுவாரு. ஓகேவா?
நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவண் அரசு தான் கொடுத்துச்சு. ஓகேவா, நடுவண் அரசு தான் கொடுக்கும். அது இது இந்த சாய்ஸ்ல இருந்தே ஈஸியா எடுத்துடலாம், தெரியலனா கூட. ஓகேவா, நாமக்கல் கவிஞர் இது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எப்படி கேட்பாங்கன்னா வேற மாதிரினா, நாமக்கல் கவிஞர் பெற்ற விருது எது, பத்மபூஷனா, பாரத இந்த மாதிரியான விருதுகள் பேர்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க. நீங்க பத்மபூஷன் கரெக்டா டிக் பண்ணணும். இது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா அதே பெண்மை 9th 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 6ல இருக்கக்கூடிய அதே பெண்மைன்ற லெசன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா பெண்மைன்ற லெசன் தான் ஓல்டு புக்ல கவர் ஆகக்கூடிய ஒரு நாமக்கல் கவிஞரோட ஒரே லெசன். ஓகேவா, அதனால இதுல இருந்து தான் கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க. அதனால நான் இதுக்கு ஷார்ட்கட் ஃபுல்லாவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். அதை நீங்க எடுத்து பாருங்க. ஓகேவா, பத்மபூஷன் இருக்கா, இதோ இருக்கு பாருங்க. இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதை வந்து பார்த்தோன்னா பூஷன் பதிலா பூஜைன்னு மாத்திங்க. ஓகேவா, இதுக்கு பூஷன் பதிலா பூஜைன்னு மாத்திங்க. ஓகேவா, லிங்கத்துக்கு பூஜை பண்ண, அவ்வளவுதான் ஷார்ட்கட். இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணு. ஓகேவா, அப்படி இல்லைன்னா பூஜை பண்ணிட்டு தான் நாமத்தை போட்டு திருடுவார். ஓகே, பூஜை பண்ணிட்டு தான் நாமத்தை போட்டு திருடுவார். ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்களா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்து, இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ராமலிங்கர். ஓகேவா, ஓ இது வள்ளலாறு சொல்றதா இது. ஓகே ஓகே, இது இந்த டாபிக் இல்ல, நான் தெரியாத வச்சுட்டேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்க, அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான். ஓகேவா, இதுவும் பெண்மை லெசன் தான். ஓகேவா, அயலார் நமக்கு அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு வேண்டும் என்று பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இதுவும் புக் ப்ரூஃப் பார்க்கலாமா பாருங்க. 9th 3rd டேர்ம் பேஜ் நம்பர் 9. ஓகேவா, பேஜ் நம்பர் 6 ஆமா, 9th 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 6 எடுத்தீங்கன்னா இந்த பெண்மை லெசன் இருக்கும். இந்த லெசன்ல தான் எல்லாமே எல்லா கொஸ்டினுமே இருக்கு. அயலார் நமக்கு அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். அயலர் நமக்கு அன்பு செஞ்சாலும் அவன் என்ன பண்ணுவான், நம்பாத போயிட்டு அவனை போயிட்டு நாமத்தை போட்டு அவங்க வீட்டுல போய் திருடிட்டு வருவான். இப்ப அயலர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு, அவன் வந்து பார்த்தோன்னா இவன் மேல அன்பாதான் இருப்பான். ஆனா இவன் போய் என்ன பண்ணுவான், அந்த அன்பெல்லாம் தெரியாது, போயிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை போயிட்டு நாமத்தை போட்டு திருடிட்டு வந்துடும். ஓகேவா, ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இது எல்லாமே ஷார்ட்கட்டா படிங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்காக ஷார்ட்கட்டா சொல்றேன். ஓகேவா, நீங்க ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு சும்மாங்காட்டி போறது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய வீடியோவும் ரீச் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னும் மானிட்டைஸ் கூட ஆகல என்னோட சேனல். ஓகேவா, நீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்க பிள்ளை. ஓகேவா, இது எங்க இருக்குன்னா 9th 1st டேர்ம்ல ஓல்டு புக்ல 44 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த லெசன்ல வந்து ஃபுல்லாமே இந்த ஆசிரியர்களுடைய மேற்கோள்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா, அது பெண்மை லெசன் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். ஓகேவா, இந்த லைனை நல்லா பாத்துங்க. இது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் ஏற்றினது. ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, அவங்களுக்கு உட்கார வச்சு நாமத்தை போடவே முடியாது. தமிழன் என்ற இனத்துக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது, உங்களால உட்கார வச்சு நாமத்தை போட்டு திருடவே முடியாது அவங்க கிட்ட இருந்து எதையுமே. ஓகேவா, ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடமலர்ந்த சுகந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். இதுவும் வள்ளலாறு தான் சொல்றாங்க. ஓகேவா, இதையும் மாத்தி கொடுத்துட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி கொஸ்டினோட இந்த வீடியோ வந்து ஓவர். ஓகேவா, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ரிப்பீட்டடா தான் வருது. கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இதே கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடா வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஓகேவா,
ரிப்பீட்டட் ஆகாத இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.